ஒரு விஷயம் உங்க உங்க கண்டென்ட்ல ஒரு பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் இஷ்யூ எது நடந்தாலும் அதை கண்டிப்பா கருத்தூசி போட்டுறீங்க. அதுல குறிப்பா வந்து சொல்லணும்னா இந்த வடக்கன் இஷ்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே நீங்க எடுத்து தத்ரூபமா பண்ணீங்க. எந்த இஷ்யூ நடந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றது இதுல பண்ணீங்க. அதே மாதிரி வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை ரேப் இஷ்யூக்காக நீங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அத கருத்தூசிய கரெக்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இல்ல அது நம்பிக்கை தான். அது என்னன்னா, நம்ம சமூகத்துக்கும் ஏதாவது சொல்லணும். இன்னும் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். சமூகத்துக்கும் ஏதாவது பண்ணணும் நம்ம. ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ பண்ணோம், வீடியோ பண்ணோம், சம்பாரிச்சோம் அப்படின்ட்டு இல்லாம, நம்மளுடைய வீடியோல ஏதாவது கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். ஒண்ணு வடக்கன் கண்டென்ட்டா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு மெசேஜ் குடுத்துருப்பேன். இப்ப கூட காவல்துறைய வந்து தாக்குனதா சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு இஷ்யூ நடந்தது. அது கூட நான் பண்ணேன். ஆனா அதுக்கு நிறைய எனக்கு அகைன்ஸ்டா வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்தது. நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து உண்மையே இந்த இடத்துல நான் ஒரு அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும் மக்கள் கிட்ட. நான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். நான் அது வேற வீடியோன்னு நினைச்சிட்டேன். சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டைம் வந்து நம்ம ஒரு கட்சி தலைவர் வந்து அவரும் சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்துருச்சு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் அவரை தான் டீஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இயக்குனர் கூட கூப்பிட்டு பேசினாரு. தம்பி நீங்க பண்றது தப்பு, நீங்க உடனே இதை மாத்துங்க, அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் மிரட்டல்கள்லாம் வரும். மிரட்டல் தான் சொல்ல முடியாது, அது ஒரு அன்பான மிரட்டல்கள் சொல்லலாம். அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர்ன்றதுனால வந்து நம்ம அதை நம்ம டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா அதை நான் பண்ண கண்டென்ட் கான்செப்ட் வேற. அந்த நேரம் என்னுடைய நேரம்னு தெரியல, அந்த நேரம் அந்த கட்சி தலைவரும் சாட்டையில அடிச்சிருந்தால நான் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு என்னுடைய நிலைமை. அதை டெலிட் பண்ணிட்டேன்.